காடை வறுவல். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். காடை ஃப்ரை என்பது தென்னிந்தியாவில் பிரபலமான ஒரு உணவு. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: காடை, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கருப்பு மிளகு தூள், எலுமிச்சை சாறு, கறிவேப்பிலை. படி 1. கடையை நன்கு சுத்தம் செய்து விருப்பத்திற்கேற்ப 2 அல்லது 4 வெட்டவும். நன்றாக கழுவி தண்ணீரை வடிக்கவும். படி 2. ஒரு பெரிய கிண்ணத்தில் சுத்தம் செய்த காடை துண்டுகளுடன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகு தூள், எலுமிச்சை சாறு, கிழித்த கறிவேப்பிலை மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். படி 3. அனைத்து பொருட்களையும் நன்றாக கலந்து ஒவ்வொரு காடை துண்டிலும் மசாலா நன்கு பூசப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். கிண்ணத்தை மூடி குறைந்தது 30 நிமிடங்களுக்கு குளிர்சாதன பெட்டியில் ஊற வைக்கவும். சிறந்த சுவைக்கு 2 முதல் 3 வரை மணி நேரம் அல்லது இரவு முழுவதும் ஊற வைக்கவும். படி 4. ஆழமற்ற வறுவலுக்காக நடுத்தர தீயில் அடி கனமான பாத்திரம் அல்லது தோசைக்கல்லில் சமையல் எண்ணெயை சூடாக்கவும். எண்ணெய் காடை துண்டுகளில் பாதியை மூடும் அளவிற்கு போதுமானதாக இருக்க வேண்டும். படி 5. எண்ணெய் சூடானதும் மேரினேட் செய்யப்பட்ட காடை துண்டுகளை ஒரு அடுக்கில் கவனமாக வாணலியில் வைக்கவும். வாணலியை நிரப்ப வேண்டாம், தேவைப்பட்டால் பலமுறை பொரிக்கவும். படி 6. கடாவை ஒவ்வொரு பக்கமும் சுமார் 8 முதல் 10 வரை நிமிடங்கள் அல்லது பொன்னிறமாகவும் நன்கு வேகும் வரையும் பொரித்து எடுக்கவும். கடாவின் துண்டுகளின் அளவு மற்றும் தீயின் அளவை பொறுத்து சமையல் நேரம் மாறலாம். படி 7. கடா வறுத்தெடுக்கும்போது அவை சீராக வேகவும் பழுப்பு நிறமாகவும் மாறவும் அவ்வப்போது திருப்பிவிடவும். படி 8. கடைகள் சமைக்கப்பட்டு முறுமுறுப்பானதும் கவனமாக கடாயிலிருந்து எடுத்து அதிகப்படியான எண்ணெயை வடிகட்ட காகித துண்டுகள் அடுக்கப்பட்ட ஒரு தட்டில் வைக்கவும். படி 9. அதே சூடான எண்ணெயில் விருப்பப்பட்டால் சிறிது கறிவேப்பிலை மற்றும் கீறிய பச்சை மிளகாயைச் சேர்த்து விரைவாக பொரித்து அலங்கரிக்க பயன்படுத்தலாம். அவை தெறிக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும். படி 10. பொரித்த காடைகளை பரிமாறும் தட்டில் அடுக்கி பொரித்த கறிவேப்பிலை மற்றும் பச்சை மிளகாய் கொண்டு அலங்கரிக்கவும். படி 11. உங்களுக்கு பிடித்தமான துணையுடன் சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.